எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் சந்தியா. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்குறோம் அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங் டேவை எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் கிவிங் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கெட் டுகெதர் இருந்தது. அந்த பார்ட்டிக்கு நாங்கள் ரெடி பண்ண சிக்கனு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் ஐட்டம், இது ரெண்டுத்தையும் தான் வந்து அசோகா ஆத்தியை வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து அவங்கள வச்சு நான் எப்படி குக் பண்ணேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம விலாகை பார்க்க போகிறோம். இதில் ஒரு குட்டி ஃபன் எலமெண்ட் என்னென்னா, ஆதித்யா அசோகா வச்சு நான் வீடியோ எடுத்துருக்கும்போது சில டேக்லாம் வந்து திருப்பி எடுத்திருப்போம். அதெல்லாம் வந்து அப்படியே ரியலாக ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளூபர்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படிலாம் இல்லாமல் கரெக்டான ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஈவெண்ட் நடந்தது அப்படின்றத அப்படியே எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக நானுமே ட்ரை பண்ணுறேன். எப்பவும் போல் நம்ம வீடியோவுக்கு சொல்கிறது தான். தம்ப்நெயில் அதுக்கப்புறம் ஹெட்டிங்லாம் பார்த்து உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த குட்டி ஃபன் விலாகை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் எப்படி இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விலாகை பார்க்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு போரிங்காக இருக்குது, இது பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள். ஹலோ எத்தமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கீங்க. ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங். நீங்கள் எப்படி தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேட் பண்ணுறீங்க? தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷனுக்காக நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டா சிக்கன் எடுத்து ஒன்று போடு. எனக்கு பேர் என்ன தெரியும்? இப்போ சிக்கனுக்குலாம் பேர் வைக்கிறீங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இங்கே இவ்வளோ அட்டகாசம் நடந்துட்டு இருந்தது. நைட் டின்னருக்கு சத்தின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் சைலண்ட்டாக. சிக்கன் எடுத்து உள்ள வைங்க. இல்லை, சிக்கன் எடுத்து உள்ள வைங்க. ஓகே, அந்த நீங்கள் வந்து மசாலா ஐட்டம் எடுங்க. அப்போ நான் ஏற்கனவே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இப்போ நீங்கள் ஸ்பூன் அளவு மட்டும் சொல்லுங்க. அது வேண்டாம் சாமி, கையில சாமி தள்ளுங்க சாமி. வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க என்ன நல்லா இருக்குன்னு. உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். சாரி 2 டீஸ்பூன். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கரம் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். 1/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன். அம்மா எனக்கு 1/4 டீஸ்பூன் எவ்வளவு இது சாமி, அது இல்ல. ஓ, நீங்க இப்படி காமிங்க. 1/4 டீஸ்பூன். அப்புறம் கீரக சாமான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சீரக தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சள் தூள். 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். சில்லி பவுடர். 4 டேபிள் ஸ்பூன். 3 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளவு பார்த்து போடுங்க. தனியாத்தூள். 3 டேபிள் ஸ்பூனா? 2 டேபிள் ஸ்பூன். சாஸ். சில்லி பவுடர். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்கு. காஷ்மீர் சில்லி பவுடர். என்ன ஒண்ணு சில்லி பவுடர். காஷ்மீரி. பொய். எது பொய்யா? புஷ்பம். புய்பம். இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு காரம் வேணுமா? பார்த்து போட்டுக்கோங்க. இருங்க, அதே மாதிரி இங்க எடுத்து வச்சிருக்கோம். அதுல போடுங்க. அப்புறம் இது என்ன சொல்லுங்க? அது ஜீரக மசாலா. கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி அது வந்து 2 ஸ்பூன். நான் அம்மா கடைசியா போடுறேன். ஓகேவா? அதே அளவு தான். ஒரு இன்கிரிடியன்ட் மறந்து போட்டேனா? என்னது? ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட். என்னது? அது என்னது? அண்டு. ஒரு டேபிள் ஸ்பூன் அண்டு. இதுல எவ்வளவு போடணும், இதுல எவ்வளவு போடணும்? எவ்வளவு வேணும், நீ எவ்வளவு அன்பு காமிக்கவோ அது அவ்வளவு போட்டுடலாம். சரி, அதுக்கு அன்பு குறிச்சு இனிப்பாக்கும். சரி, ஓகே. எவ்வளவு? 1 டேபிள் ஸ்பூன் தயிர். ஆமா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன். வர இல்ல இதுல போடுறாங்க. மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணு. 4 டேபிள் ஸ்பூன் தயிர். அப்ப ஸ்பூன் ஒரு சாமி ஸ்பூன் எடுத்துவாங்க. ரெண்டு கை எடுத்து பாதி கை எடுத்து கட். சரி, 2 அது ஸ்பூன். அவங்க ஊர்ல ஸ்பூன் எடுக்கிற சாமி, அது ஊர்லயே இருக்கு பாருங்க. 2 எடுங்க. கை வச்சு கலங்க. ரொம்ப காரமா இருக்கும் கை. அப்போ ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். கையில வேண்டாம் சாமி, ஸ்பூன்ல பண்ணுங்க. கை கழுவிட்டு வாங்க. நீங்க கை கழுவிட்டு வாங்க. நீங்க அதே தான் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? தண்ணி வேணுமா? எங்க தனியா? நான் கொஞ்சமா ஊத்துறேன். இந்த பாப்பா அவ்வளோதான் பேசுங்க. நான் அப்புறம் அம்மா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். சரியா? நிறைய பேர் சாரஸ் கொடுங்க. அப்படியா? ஒரு 10 minutes.
இது கொஞ்சம் கூட போதும் சாமி. வேணா நம்ம நாளைக்கு திருப்பியும் அவன்ல வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். அப்போ லெமன் இதில் போட்டு அந்த ஃபேக்டரி அந்த பிரேக் டவுன் பண்ணணும். இருங்க பாப்பா க்ளவுஸ் போட்டுக்கிறீங்களா? எஸ் 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 வெயிட் பண்ணு. ஏய் இங்க இதுலயே போட்டுக்கங்க, இதுலயே போட்டுருங்க. சரி கொடு, கையில கொடு. இப்படி கொடு. அப்ப எது க்ளவுஸ் போட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது செடி கைப்பட்ட அது எரியும். வெயிட் பண்ண இருக்கும். என்னம்மா? ஓகே ஓகே. ஐயே நியூஸ் பின்னாடி திருப்பிக்கங்க, பின்னாடி திருப்பிக்கங்க. சிக்கன் திருப்பிங்க பாப்பா. திருப்பிக்கங்க. அது ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போடல. போடுங்க. 2 ஸ்பூன் போடுங்க, 2 ஸ்பூன் போடுங்க. போடுங்க. 2 போடுங்க. ஓகே போடுங்க. போதும். மிக்ஸ் ஓகேவா? ஓகே பாப்பா இதுக்கு மேல கை எரியும். ஆமா நான் தடவிக்கிறேன். நீங்க போய் கை கழுவி சோப்பு கை கழுவு. இப்போ எல்லாம் மேரினேட் பண்ணிட்டு கடகடன்னு ஓடிட்டாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி அவங்கள கூப்பிட்டுட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. சரண் சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. நம்ம மேங்கோ மூஸ் நீங்க வச்சீங்க இல்ல நீங்க சரி நம்ம இன்னைக்கு மேங்கோ மூஸ் பண்ணோம். மேங்கோ மூஸ் டிசர்ட். சரி அதுக்கு முதல்ல நம்ம மேங்கோ பல்ப் இந்த மேங்கோல இருந்து எடுக்கணும். சரி அப்புறம் whipping cream சேர்த்து powdered sugar பண்ணி அதை சேர்த்து பீட் பண்ண போறோம். பீட் பண்ணா அதுல பாதி whipping cream சேர்த்து இது சாமி விப்பிங் கிரீமையும் பவுடர் சுகரையும் பீட் பண்ணா கிரீம் கிடைக்கும். ஆமா அத பாதியா பிரிச்சிரோம். ஆமா பிரிச்சிட்டு பாதி தனியா whipping cream இன்னும் பாதி இந்த மேங்கோ பல்ப் சேர்த்து மேங்கோ whipping cream. அப்புறம் அத சேர்த்து ஒரு லேயர் மேங்கோ whipping cream தனியா மேங்கோ whipping cream போட்டு இப்பவே கண்ணை கட்டுது. மேரினேட் பண்ண ஓவர்நைட்ல பண்ணா டெசர்ட் பிளான் இஸ் ரெடி. அவர் தூங்கி எழுந்த உடனே அசோகவதிரன் வந்து சாப்பிடுவாங்க. ரெடியா பண்ணாமீங்களாமா? பொறுமையா பண்ணுங்க. ஓகே இவ்ளோ ஊத்துனா ஊத்துங்க. ஃபுல்லாவே ஊத்துங்க. ஃபுல்லா ஊத்திடுங்க. ஆமா கட் பண்ணா ஃபுல்லா ஊத்து சாமி. காலி பண்ணுமா? கட் பண்ணுங்க. ஊத்து சாமி, நமக்கு வேணும் நிறைய. ஊத்திடுங்க. ஆமா ஃபுல்லம்மா. இப்போ பவுடர் சுகர் வந்து நீங்க பண்ணுவீங்க. நாங்க பண்றோங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? ஏமா இப்போ பீட் பண்ணு. இல்ல வெயிட் பண்ணுங்க. இது முதல்ல இதை ஆட் பண்ணுங்க. பீட் பண்ணுங்க. அப்புறம் அம்மா இது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க எப்படி நம்ம பீட் பண்றீங்க அதனால இங்க பீட் பண்ணுவோம். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுக்குறேன் நானு சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்ன சொல்ல போறோம்? என்ன கொடுக்கணும்? இன்கிரிடியன்ட் எவ்வளவு அமௌண்ட் என்னம்மா தள்ளி வச்சாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஹெல்ப் பண்றவங்க நீங்க எனக்கு. நான் எடுத்துட்டேன். அம்முக்குடி அசோகம்மா இவங்கள வச்சுக்கிட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறது, இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி வீடியோலாம் எடுத்து ஜாயின் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணும்போது பார்த்தா தான் தெரியுது. ப்ளூபர்ஸ்லாம் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். பட் இது ஃபுல்லாக ஆட் பண்ணி எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளூபர்ஸ் மாதிரி தான் இருந்தது. போடுங்க அந்த மாதிரி இன்னும் 2 போடுங்க. 2 போடுங்க. போட்டு நல்லா பியூரி பண்ணி விட்டுருங்க. என்ன என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி கட்டுரையில எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு முதல்ல. மிஸ்டர் நல்லா இருக்கா? உடனே சொன்னா ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து தானே சொல்லுங்க. பண்ணியாச்சு. இப்ப இந்த ட்ரேல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மாதிரியா இது வந்து இந்த ட்ரே இது என்னது இது சிக்கன் நல்லா ஆமா இது இந்த ட்ரே மேல சிக்கன் வைக்கணும். கீழே இந்த ஃபாயில்ல வந்து தண்ணி ஊத்தி மேல இந்த மாதிரி என்னது பாப்பா ஏதாவது ஒரு ஃபிட் ஆற மாதிரி ஒரு நெட் ட்ரே மாதிரி ட்ரே ஆமா வச்சுட்டு இப்ப சிக்கனை தூக்கி இது மேல வைக்கணும். ஓகே
வை இரு சாமி என்ன இட்ஸ் ஓகே நம்ம தொடச்சிக்கலாம் இது தொடச்சி கொஞ்சம் இது பண்ணிடணும் என்ன போட்டு அப்புறம் நான் ஸ்டிக் ஸ்டிக் வை சாமி இட்ஸ் ஓகே நான் தொடக்கிறேன் இது ஒன்று ஒரு ஒருத்தரா சாமி ஒருத்தரா நான் வைக்கிறேன் அதை நான் பிடிக்கிறேன் இருப்பட்டே ஒன்றுனா குட் ஜாப் ஐயோ நீ கை கழுவிட்டு லேசா எடுத்துட்டு வந்து ஆயில டிப் பண்ணி சாமி இது வர நான் வரேன் அந்த எக்ஸ்ட்ரா அந்த யூஸ் பண்ணணுமா இந்த எக்ஸ்ட்ரா இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி தூக்கி மா என்ன பாப்பா இது சரி என்ன பண்ண லேசா இல்ல மேல சும்மா இது பண்ணுங்க அந்த மசாலா வெளிய வராத மாதிரி அம்மா நான் சொல்றது மட்டும் கேளு அசோகமா அந்த மசாலா எல்லாம் வெளிய வராம அது இது பண்ணு பிரஷ் பண்ணுங்க சரி இது என்ன பண்ணறோம் எண்ணெய் போட்டு மேல லேசா தடவுங்க இட்ஸ் ஓகே தொட இந்த எங்க இருக்கு டிஷ்யூ பேப்பர் இப்ப நாளைக்கு தோச்சு நாளைக்கு டேய் மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும் ஏமா தொடலாம் மா என்ன ஃபேவரட்க்கு வேக வைக்கணும் என்ன சாமி என்ன ஃபேவரட்க்கு பில் பண்ணனும் 350 ல வைக்கணும் பாப்பா 350 டிகிரில வச்சிருக்கோம் ஃபahrenheitல ஓகேவா 10 மினிட்ஸ் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் திரும்ப எக்ஸ்ட்ரா இது என்ன பண்ணனும் தெரியுமே 350 டிகிரி 10 மினிட்ஸ் வச்சிட்டு எடுத்து பார்க்கணும் சிக்கன் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு இந்த மசாலாவை திரும்ப அந்த சிக்கன் மேல கோட் பண்ணிட்டு டபுள் கோட்டிங் ஆமா டபுள் கோட் பண்ணி திருப்பி என்ன பண்ணணும் போடணுமா மசாலா தடவிட்டு திருப்பி உள்ள வைக்கணும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் குக் ஆகும் திருப்பி சிக்கனை திருப்பி போடணும் பின்ன அடியில எப்படி வேகும் ரோஸ்ட் ஆகும் திருப்பி போட்டு திருப்பி இந்த மசாலாவெல்லாம் யூஸ் பண்றோம் அந்த எண்ணெயும் யூஸ் பண்றோம் ஓகேவா 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம்னு சொல்லிடுவோம் ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா இந்தங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு எங்க அது மிக்ஸி எங்க அரகானா மேங்கோ அது என்ன பண்ணணும் இது எடுக்கணும்டா இருக்கட்டும் சாமி அதெல்லாம் துடைக்கணும் மேலே இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடு நம்ம துடைக்கலாம் சிக்கன்லாம் முடிச்சு குக் பண்ண பிறகு ஸ்வீட் எல்லாத்தையும் திரும்ப எல்லாத்தையும் போட்டு செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதோட நாங்கள் கிளம்ப வேண்டியது தான் குளிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போன பிறகு அங்கே கொஞ்சம் எடுத்த வீடியோஸை ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் டிஷ்யூ பேப்பரில் துடைக்க முடியல ஏன்னா அப்படியே ஸ்மூத்தாக பண்ணணும் ஈவனாக நான் இங்கே வைக்கிறது மட்டும் எடுத்து உள்ள வைங்க எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்காதீங்க இது வந்து சாலடுக்காக ரெடி பண்ணிட்டேன் இதுதான் சொல்கிறேன் கேப்சிகம் வந்து கேப்சிகம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜி சீவரில் வந்து இந்த மாதிரி கேரட்டை குட்டி குட்டியாக திருவி இதோ பாருங்க இங்கே பார்க்கலாம் இது காமிங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் பாப்பா அப்படியே சிக்கன் காமிங்க தூரம் போசாங்க இது ஆயிலும் பட்டரும் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கோட்டிங் இது மேலே கொடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆன பிறகு திருப்பி போடலாம் பாப்பா இதை சிக்கனை என்ன ரெடி பண்ணுறோன்னு சொல்லுங்கள் தாங்க சாலட்டா சாலடு வெஜிடபிள் சாலட் வெஜிடபிள் இல்லை சாமி சிக்கன் சாலட் தான் ரெடி பண்ணுறோம் இது ரெடி பண்ணிட்டு சிக்கன் குக் ஆகுதுல அதான் சாமி அங்கே பொறுமையாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவாதீங்க அந்த மசாலா இருக்கு இல்லையா அந்த மசாலாவை மேலே தடவிட்டு அந்த எண்ணெயை பட்டர் இருக்கிற பேஸ்ட்டு இதில் தடவணும் சிக்கனை திருப்பி போடணும்ப்பா அதுதான் சூப்பர் சூப்பர் சத்யன் குட் ஜாப் பூசுவா சிக்கன் முள்ள சாமி அந்த தண்ணி இல்லாம வெளியே வராம அந்தாண்ட பக்கம் பிடிச்சிக்கோங்க இப்போ எடுத்து அப்படியே அவன்ல இது மேலே வை மேலே வை
இப்போது அந்த சிக்கன் எடுத்து அதில் வச்சு விடணும் ட்ரேயில். ஜூஸ் வேணா போலாமா? போதும் போதும் பாப்பா, இதுவே போதும். சாமி தூரம் வாங்க, பொறுமையாக வை சாமி. நன்றி வணக்கம் சொல்லி திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். சிக்கன்லாம் ரெடி ஆகிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் சூடாகவே பேக் பண்ணுறதுனால ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஃபோர்க்கில் வந்து வச்சு குத்திட்டு பேக் பண்ணியாச்சு. எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ப்ளூப்பர்லாம் ஆட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை ஆரம்பித்தது. பட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளூப்பர்ஸ் மாதிரி இருந்தது. Happy Thanksgiving. அப்படியே மெனுவில் வெளியே இருக்கு வச்சுருக்காங்க. போடுறது நானே, என்னோட ரெசிபி இல்லை, அனலட்சுமியோட ரெசிபி பாரு. Thanksgiving 2025. Happy Thanksgiving. சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிடு சாப்பிட்றா. ஆ கட் ஆமா. இங்க பாருங்க இங்க பாருங்க. கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் ஃபுட்டு ரொம்ப